சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலியே விசில ஊதி அனுப்புங்க. இதை கேட்டுக்கிட்டு போயிட்டு விஜய் ரசிகன் எவனாவது வீட்டில் இருக்கிறவனோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையோ காதுகிட்ட போயிட்டு ஊதுனான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அற விழும். இதை கூட தெரியாமல் தன்னுடைய ரசிகர்களை இவர் காதில் போயிட்டு விசில் அடிக்க சொல்கிறாரு. இவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவங்களே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதில் ஏதோ எது வடமையாக வந்துட்டு எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சி பேசிக்கிறாங்களோ அதில் ஒரு ஃபிட் எடுத்துக்க வேண்டியது, எடுத்து வச்சுட்டு பேசுகிறதுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு. அதில் கறந்துக்கிட்ட மராட்டியத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஃபிட்ஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே அவர் இறந்து போயிருந்தார். அது இல்லாத பல பெண்களும் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆனால் விஜய் அப்படியே மேலே இருந்து பேசிட்டு அப்படியே இறங்கி ஏசியில் போயிட்டு ஏசி காரில் ஏறி அவர் அப்படியே போயிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டார். இங்கே ஆஸ்பத்திரிக்கு பணம் வந்து சேர்றதுக்குள்ளே அவர் வந்துட்டு சேர்ந்துடுறாரு சென்னையில் வீட்டுக்கு. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு சேலத்தில் வந்துட்டு தனது நிர்வாகிகள், கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு கூட்டத்தை வந்துட்டு விஜய் கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்தில் அந்த நிர்வாகிகள் கிட்ட கட்சியினுடைய நிர்வாகம் தொடர்பாக என்ன பேசினார் அப்படின்னோம்னா ஒன்றுமே இல்லை. அக்கட்சியினுடைய அந்த மாவட்ட தலைவர் பேசுகிறாரு. அவர் பேசி முடிச்சிட்டோன்னே இவர் பேச வந்துட்டார். பேச வந்தவர் நிர்வாகிகள் என்ன செய்யணும், இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம், எப்படி கொள்ளணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் நினச்சதெல்லாம் பேசுகிறார். என்னை வீட்டிலையே போய்ட்டு முடங்கிட்டான்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், என் வீடு எது தெரியுமா? என் வீடு தான் இந்த தமிழ்நாடு. எனக்கு சொந்த பந்தங்களோட எண்ணிக்கை தெரியுமா? அவங்க 8.5 கோடி. இப்படியெல்லாம் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் பணியூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. அதாவதுட்டு செல்ஃப் சென்ட்ரிக் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒரு சுயநலமி இந்த உலகத்தில் நம்ம பார்த்தது ரொம்ப அரிது. அந்த மாதிரி தமிழ்நாடே அவருடைய வீடாம். அப்புறம் போயிட்டு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிற்பாடு நீங்கள் போயிட்டு உங்களுடைய அந்த பனையூர் பங்களாவில் போயிட்டு பதுங்கிட்டீங்க. 72 நாட்களுக்கு வெளில வரலையே. ஏன் வெளியில் வரல? தமிழ்நாடு தானே உங்கள் வீடு. அப்படியே ஒலாத்தி இருக்கலாமே எல்லாரும். நீங்களும் வரல, உங்கள் கட்சிக்காரனும் வரல, ஒருத்தனும் வரல. அவர் சொல்கிறாரு, தமிழக அரசு இன்னைக்கு நான் வந்து இங்கே பேசுகிறேன்னொடனே தமிழக அரசு வந்துட்டு இந்த பணத்தை போட்டுடுச்சு. அதாவது அந்த அளவுக்கு பயப்படுறாங்களா இவரை பார்த்து. என்ன விதமான முட்டாப்பைய பாருங்கள் இவருடைய ரசிகர்களை தாண்டி இவருடைய பேச்சு எங்கேயும் போக மாட்டேங்குது. ரசிகர்களும் ஏதோ தர்மத்துக்காக சரி நம்ம ரசிகரை ஒரு ஹீரோ வச்சே அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு போகிறாங்க. அதை தாண்டி இவருடைய பேச்சு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போகவே இல்லை. ஆனால் இவரை பார்த்து பயந்து தமிழக அரசு பணத்தை போட்டுடுச்சா. பணத்தெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வீட்டில் போயிட்டு ஒருத்தர் வீட்லேயும் போயிட்டு அந்த பெண்களுடைய காதில் வந்துட்டு விசில் அடிங்க, பிகில் அதை வச்சு ஊதுங்க அப்படின்னு இருக்காரு. காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000
சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. இதை கேட்டுக்கிட்டு போயிட்டு விஜய் ரசிகன் எவனாவது வீட்டில் இருக்கிறவனோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையோ காதுகிட்ட போயிட்டு ஊதுனான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அற விழும். இதை கூட தெரியாம தன்னுடைய ரசிகர்களை இவர் காதில் போயிட்டு விசில் அடிக்க சொல்றாரு. இவர் என்ன விதமான அடிமுட்டாளா இருப்பார் பாருங்க இந்த விஜய். யோசிச்சு பாருங்க. ஆசைப்பட்டீங்க, அரசியலுக்கு வந்தீங்க, நேர்த்தியா அந்த அரசியலை பண்ண வேணாவா? தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவங்களே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதில் ஏதோ எது வடமையாக வந்துட்டு எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சி பேசிக்கிறாங்களோ அதில் ஒரு பிட்டு எடுத்துக்க வேண்டியது, எடுத்து வச்சுட்டு பேச வேண்டியது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு. நீங்கள் தான் சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொன்னீங்க. உங்களுடைய கிறிஸ்மஸ் விழாவுக்கே வந்து ஆற்காடு இளவரசர் சொன்னார் தமிழ்நாட்டு இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஏன் கேட்டுக்கிட்டு பேசாத இருந்தீங்க விஜய்? அன்றைக்கி கொதித்தட வேண்டியதானே, எங்கே தமிழ்நாட்டில் எல்லாம் சரியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கொதித்தட வேண்டியதானே? அன்றைக்கே பேசாத வேடிக்கை பார்த்தீங்க அவர் பேசுகிறத. எப்படி இருக்கு பாருங்க. சரி, அதுக்கு மறுநாள் இப்படி நாங்கள் கூப்பிட்ட ஒரு விருந்தினர் ஆற்காடு இளவரசர் இப்படி பேசினாரு, ஆனால் உண்மை நிலை என்ன, தமிழ்நாட்டில் பாருங்கள் சட்டம் ஒழுங்கு நிலை அப்படி ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எதுவும் கிடையாது. சும்மா வாயில் வர்றதை அடிச்சு விட வேண்டியது. அப்படிதான் இன்னைக்கு பல விடயங்களை அவர் பேசுறாரு. எதையோ பேசுறாரு அவரு. ஒரு வார்த்தை பிஜேபியை பத்தி இல்லை. ஸ்டாலின் ஸ்டாலின், திமுக திமுக, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. பிஜேபின்ற ஒரு கட்சியை இருக்கிறதா நினைச்சு கூட பார்க்காதீங்க. இப்படி ஒரு பேச்சை பேசிவிட்டு முடிச்சுட்டு போறாரு. அதுவும் எத்தனை மணிக்கு அந்த கூட்டத்தில் இவர் பேசுறாரு? 12:40 மணிக்கு. நல்ல உச்சி வெயில். என்னதான் குளிர்காலமாக இருந்தாலும் இந்த மலை சூழ்ந்த பகுதிகளில் அந்த வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த பகுதியில் வாழறவங்களுக்கே தெரியும். சாயந்தரமாக ஒரு 4 மணிக்கு வச்சு 5 மணிக்கு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. மதியம் 12 to 3 மணிக்குன்னு டைமிங்கை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் பேசி அதில் கலந்துக்கிட்ட மராட்டியத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஃபிட்ஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே அவர் இறந்து போயிடுறாரு. அது இல்லாத பல பெண்களும் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆனால் விஜய் அப்படியே மேலே இருந்து பேசிட்டு அப்படியே இறங்கி ஏசியில் போயிட்டு ஏசி காரில் ஏறி அவர் அப்படியே போயிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டார். இங்கே ஆஸ்பத்திரிக்கு பணம் வந்து சேர்றதுக்குள்ளே அவர் வந்துட்டு சேர்ந்துடுறாரு சென்னையில் வீட்டுக்கு. அவ்வளவு மக்கள் மீதான அவ்வளவு அக்கறை அவருக்கு. தமிழ்நாடு தான் என் வீடு, தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னுடைய குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்னைக்கு ஓடின மாதிரியே, கரூர்லேருந்து ஓடின மாதிரியே இன்னைக்கு அவர் ஓடிட்டுறாரு. இவ்வளவுதான் விஜயனுடைய அக்கறை எல்லாம். பாருங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தை அங்கே கூட்டுறீங்களே, அவங்களுக்கு ஒரு ஷேடு இல்லை உட்காரத்துக்கு சேர் யாரும் கொடுக்க மாட்டாங்க விஜய்க்கு. ஏன்னா உடச்சி போட்டு போயிடுறாங்க அப்படின்றதுனால உடச்சி போட்டு போனாங்க. அதுவும் மதுரையில் திருடிக்கிட்டே போயிட்டாங்க ஒரு 10,000 சேர். அதனால் யாரும் சேரை தரமாட்டாங்க. அதனால் பந்தல் போடுறவங்க வந்துட்டு யாரும் ஒத்துக்கிறல. அதனால் எல்லாரையும் நிற்க வச்சு பேசிட்டு, அதான் அவங்களுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் பேசுகிறாரு, 5 மணி நேரமானாலும் நிற்பியா, சோறு தண்ணி இல்லாமல் நிற்பியா, மலையில் மேலே இருந்து நிற்பியா, கீழே இருந்து நிற்பியா, இப்படியெல்லாம் கேட்டு பயிற்சி கொடுக்குறாரு அவர். இப்படியெல்லாம் இராணுவத்துக்கு கூட நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாத நிற்பியான்னு யாரும் கேட்கறது இல்லை. விஜய் கட்சி ஒரு பெக்குலியரான ஒரு கட்சி. அவங்க என்ன பேசிக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்றது எதுவுமே தெரியாது. அதான் சொல்கிறாரு, போயிட்டு பெரியவங்க காதில் போயிட்டு விசில் ஊதுங்கன்றாரு இவர். ஊதுனா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. இப்படி ஒரு அரசியல் கட்சி, நான் சொல்கிறேன், மக்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்களாம். மக்கள் எல்லாம் முட்டாள்கள்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படி நினைக்கிறவன் தான் பெரிய முட்டாள் அப்படின்றத அவர் உணரவே இல்லை. இத்தனை நாளைக்கு தான் கொஞ்சம் கூட அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சிந்தனையும் பார்வையும் இல்லை. ஏதும் இல்லாமல் சும்மா அவர் கூடுற ரசிகர்களை வந்துட்டு எதையோ பேசிட்டு ஏதோ ஒரு தலைப்பில் கூட்டத்தை கூட்டுறாங்க. எல்லா கூட்டத்திலையும் ஒரே விதமான பேச்சு தான். திமுகவை திட்டி முடிச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு.
இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா? மீண்டும் சந்திப்போம், வெற்றி நமதே, நாளை நமதே அப்படி சொல்லிட்டு கையை தூக்கி தலைக்கு மேலே உயர கும்பிடு போட்டுட்டு இறங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியது. மயக்கம் போட்டு விடு, சாப்பாடு இல்லாத விடு, தண்ணி இல்லாத விடு, அதை பற்றிலாம் கவலை இல்லை. இப்படி ஒரு தலைவன், இன்னைக்கு ஒரு கூட்டம். நல்ல வேளையா மக்கள் இன்னைக்கு வந்துட்டு ஊடகத்திலையும் சரி மற்ற எந்த இடத்துலையும் சரி இதை பற்றி விவாதிக்கவும் இல்லை, பெருசாக பேசவும் இல்லை. அந்த அளவில் தமிழ்நாட்டுடைய விழிப்புணர்வு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. எனவே விஜய் போன்றவர்கள் எல்லாம் அரசியலில் இருக்கணும் அப்படின்னா முதல்ல அறிவோடு சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்பு தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.